நண்பர்களே வணக்கம். இன்று நம் ஆச்சாரிய சாமிக்கியர் கூறிய 7 ரகசியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். கூடவே இருந்து குளிப்பறிக்கும் உறவுகள் கையாளுவது எப்படி? 7 ரகசியத்தை நம்ம ஆச்சாரிய சாணக்கியர் கூறியிருக்கிறார். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல அறிமுகம். வணக்கம் நண்பர்களே. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், நெருப்பு மரத்தை தின்றுவிடும், ஆனால் அந்த நெருப்பு உருவாகுவது அதே மரத்தின் உராய்வினால்தான். அதுபோல ஒரு மனிதனை அளிக்கும் சக்தி அவனது குடும்பத்திற்குள்ளேயே உருவாக வாய்ப்புள்ளது. காட்டில் இருக்கும் புலி நமக்கு தெரியும், அதனால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் வீட்டுக்குள் இருக்கும் துரோகி உண்மையோடு வருவான், அதனால் ஆபத்து அதிகம் என்று ஆச்சாரிய சாமிக்கியர் கூறுகிறார். உங்கள் வளர்ச்சியை கண்டு ஒரு உறவினர் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் உங்கள் தோல்வியில் அவர்களுக்கு மறைமுக மகிழ்ச்சி இருக்கிறதா? இதுவே முதல் அறிகுறி என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒற்றர்களை பற்றி பேசுவார். உங்கள் வீட்டு ரகசியங்களை வெளியே சொல்லும் உறவினர்கள் அந்த ஒற்றர்களை விட ஆபத்தானவர் என்று கூறுகிறார். இந்த பகை உங்களை முடக்கக்கூடாது, மாறாக உங்களை ஒரு ராஜதந்திரியாக மாற்ற வேண்டும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். வாங்க 7 ரகசியத்தை பார்க்கலாம். ரகசியம் 1. பலவீனங்களை மறைத்தல். தன் பலவீனத்தை வெளிப்படுத்தும் மனிதன் தன் கழுத்தை வெட்ட கத்தியை அவனே எதிரியிடம் கொடுக்கிறான். குடும்பத்தில் பகை இருக்கும்போது உங்களுக்கு எது பயம்? உங்கள் கடன் என்ன? உங்கள் உடல்நலக் குறைவு என்ன? போன்ற விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் பலவீனத்தை அவர்கள் அறிந்தால் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அதையே ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை மனதளவில் உடைப்பார்கள். ஒரு பலமான கோட்டைக்கு கூட அதன் இரகசிய வழி தெரிந்தால்தான் எதிரி எளிதில் நுழைந்து விடுவான். உங்கள் மனக்கோட்டையின் இரகசிய வழியை நீங்களே மூடி வையுங்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2. கண்ணுக்கு தெரியாத எல்லைகள். அன்பு இருக்கலாம், ஆனால் அதிகாரம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். உறவினர்கள் உங்கள் படுக்கையறை வரை அல்லது உங்கள் பணப்பை வரை வந்து தலையிட அனுமதிக்காதீர்கள். எல்லை இல்லாத நிலம் எப்படி ஆக்கிரமிக்கப்படுமோ அது போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். அவர்களுக்கு தேவையான மரியாதையை கொடுங்கள், ஆனால் உங்கள் முடிவுகளை எடுக்கும் உரிமையை ஒருபோதும் தாரை வார்த்து விடாதீர்கள். ஒரு எல்லை கோட்டை இப்போதே வரையுங்கள். அது அவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீங்கள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3. மௌனம் எனும் போர் தந்திரம். எதிரியாக மாறிய உறவினர் உங்களை வம்புக்கு இழுப்பார், வீண் பழி சுமத்துவார். போது நீங்கள் கத்தினால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று அர்த்தம். மாறாக நீங்கள் மௌனமாக ஒரு புன்னகையை மட்டும் பதிலளித்தால் அவர்கள் குழம்பி போவார்கள். மௌனம் உங்கள் எதிரியை சிந்திக்க வைக்கும். இவன் என்ன யோசிக்கிறான், இவன் அடுத்து என்ன செய்வான் என்ற பயம் அவர்களுக்குள் வர வேண்டும். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், ஆனால் தேவையில்லாத விவாதங்களில் மௌனம்தான் சாணக்கியரி சாய்ஸ். அடுத்ததாக ரகசியம் 4. அலட்சியமே ஆகச்சிறந்த தண்டனை. பழி வாங்குவதை விட அலட்சியப்படுத்துவது மிக கொடியது. உங்கள் குடும்ப எதிரி எதை செய்தாலும் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காதீர்கள். அவர்களை ஒரு அந்நியரை போல நடத்துங்கள். நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் அவர்களின் பலம் கூடும். அவர்களை முற்றிலும் புறக்கணிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு இடமில்லை என்பதை உணர்த்துகிறீர்கள். இது அவர்களை தீராத எரிச்சலுக்கு உள்ளாகும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. பொருளாதார பாதுகாப்பு. சாணக்கியர் பொருளாதாரத்தை வாழ்க்கையின் இரத்தம் என்கிறார். உங்கள் வருமானம் உயரும்போது உங்கள் குடும்ப பகைவர்கள் அதை பறிக்க திட்டம் தீட்டுவார்கள், அல்லது தர்மம் என்ற பெயரில் உங்களை சுரண்ட பார்ப்பார்கள். உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை உங்கள் எதிரிக்கு தெரியப்படுத்தாதீர்கள். நீங்கள் ஏழ்மையாக இருப்பது போல காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, ஆனால் உங்கள் சேமிப்பும் முதலீடும் ரகசியமாக இருக்க வேண்டும். பணபலம் இருந்தால்தான் அவர்கள் உங்களை தாக்கும்போது உங்களால் தற்காத்து கொள்ள முடியும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 6. மன்னித்தாலும் மறக்காதீர்கள். பழைய பகை மறந்து அவர்கள் மீண்டும் உறவாட வருவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், சுடப்பட்டாலும் பானையின் விரிசல் மறையாது. அவர்கள் மாறியிருக்கலாம் என்று நினைத்து மீண்டும் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீர்கள். மன்னிப்பது உங்கள் பெருந்தன்மை, ஆனால் மீண்டும் நம்புவது உங்கள் முட்டாள்தனம். அவர்களை தூரத்தில் வைத்து அன்பு பாராட்டுங்கள், ஆனால் உங்கள் இதயத்திற்கு அருகில் மீண்டும் அனுமதிக்காதீர்கள். ஒருமுறை துரோகம் செய்தவர்
வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் அதை செய்வார் என்பதில் தெளிவாக இருங்க என்று ஆச்சாரிய சமயத்தில் கூறுகிறார். ரகசியம் 7. பெட்டியால் வீழ்த்துது. உங்கள் உறவினர்கள் உங்கள் எதில் தாழ்த்தி பேசினார்களோ அதே துறையில் சிகரத்தை எட்டி பிடியுங்கள். நீங்கள் கார் வாங்குவதோ வீடு கட்டுவதோ அல்லது புகழ் அடைவதோ தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரண அடி. ஆயுதம் கொண்டு வீழ்த்துவதை விட அறிவால் உயர்ந்து நிற்பதே சிறந்தது. உங்கள் வெற்றியைக் கண்டு அவர்கள் பொறாமையில் வெந்து போவார்கள். அப்போது நீங்கள் அமைதியாக அவர்களை கடந்து செல்லுங்கள். அதுதான் சாணக்கியத்தின் உச்சம் என்று கூறுகிறார். இறுதியாக முடிவுரை. மன அமைதி மற்றும் தர்மம். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அதில் குடும்ப உறவுகள் சில நேரங்களில் காயங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் சொந்த சகோதரர்கள் தான். ஆனாலும் தர்மத்திற்காக அர்ஜுனன் போர் செய்தான். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உறவுகளை விட உங்கள் தன்மானம் மற்றும் இலக்கு முக்கியம். சாணக்கியர் காட்டிய இந்த 7 ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்கள் நண்பர்களே. உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. தர்மம் வெல்லும். உங்கள் நேர்மை உங்களை காக்கும். நண்பர்களே, வணக்கம். நன்றி. நண்பர்களே, இதோட இந்த ஸ்டோரி முடிந்தது. அடுத்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். இது என்னோட ஓன் வாய்ஸ் நண்பர்களே. இது ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.